பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு பணி செய்வதற்காக, வேலை செய்வதற்காக, உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இளம் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட வேட்பாளர் அவர்கள் வாழ்த்துக்களோடு உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றேன். உங்களுக்காக உழைக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2014க்கு அப்புறம் மோடி வந்தப்ப இந்த நாடு எவ்வளவு நாசமா போச்சுன்னு நமக்கு தெரியும். இந்த பூமி, இந்த புண்ணிய பூமி, மயிலாடுதுறை புண்ணிய பூமி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்க புண்ணிய பூமி. விவசாய விரோத சட்டம் 3 சட்டத்தை கொண்டு வந்து, விவசாய 3 விரோத சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளை நசுக்கிய மோசமான பாசிச அரசு தான் மோடியோட அரசு. மோடிக்கு விவசாயிகளை பத்தி கவலையே கிடையாது. அவர்களோட மோடியோட 2 நண்பர்கள், பெரிய பணக்கார நண்பர்கள் மட்டும் வாழ்ந்தா போதும், இங்க இருக்க ஏழை, விவசாயி, நடுத்தர மக்கள், சிறுபான்மையின் மக்கள், பெண்கள் எல்லாரும் என்ன வேணாலும் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது தான் மோடி. நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு வைக்கிற வேட்டா இருக்கணும். மயிலாடுதுறை மக்கள் போடுகின்ற ஒவ்வொரு வேட்டுமே மோடிக்கு வைக்கிற வேட்டா இருக்கணும். இந்த தேர்தலில் மோடி அகற்றி ஆகணும். விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும், பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும், அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமா கிடைக்கணும். எல்லாரும் சரிசமமா இந்த நாட்டில் வாழ்றதுக்கு உரிமை உண்டு. மத ரீதியா, சாதி ரீதியா நம்மளை யாருமே பிரிக்க முடியாது. அது மோடி இல்ல, எந்த கொம்பன் வந்தாலும் நம்மளை யாரையும் பிரிக்க முடியாது. அதனால் வாக்களிப்பீர். கை சின்னம் உங்களுக்கு தெரியும். நமது மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அருமையான திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் தளபதியா, மக்கள் தலைவரா, மக்கள் முதலமைச்சரா இருக்காரு. நிறைய திட்டங்கள் அவர் சொன்னதை மட்டும் தான் செய்திருக்காரு. மோடி மாதிரி 15 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லி வர சுடல. மோடி மாதிரி வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி வர சுடல. மோடி மாதிரி உலகத்திலே பொய் பேச ஒரு ஆள் கிடையவே கிடையாது. நம்ம முதலமைச்சர் சொன்னதை செய்வார், செய்வதை மட்டுமே சொல்லுவார். அதே போன்று இளம் தலைவர் ராகுல் காந்தி இப்ப ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கோம் காங்கிரஸ் கட்சி சார்பா. என்னன்னா, மத்தியில இந்தியா கூட்டணி அமைந்த உடனடியாக விவசாயிகள் வாங்கின கடனை ஒட்டுமொத்தமா தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு இளம் தலைவர் ராகுல் காந்தி. விவசாயிகள் நலனுக்காக இருக்கின்ற கட்சி கூட்டணி இந்தியா கூட்டணி. அதே போன்று மாணவர்கள் வாங்கின கடனையும் தள்ளுபடி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாத்தோட ஹைலைட், நமது மாண்புமிகு தளபதி அவர்கள் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை குறைச்சி 500 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா டீ கடை அண்ணா, ஐயங்கார் டிகிரி காக்க அண்ணா, நமக்கு 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர். இங்க இருக்க எல்லாரோட வாழ்வும் மேம்பட வேண்டும் என்றால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். கை சின்னம் உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறேன். உத்தரவிடுங்கள், வாக்களிங்கள். கை சின்னம். நன்றி, வணக்கம். நம்முடைய வேட்பாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வி ஆர். சுதா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். போக வேண்டும்.